ரொம்பவுமே டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான உளுந்தங்களி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. அதுலேயே தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கருப்பட்டி கரையிறதுக்கு பதம்லாம் தேவையே கிடையாது. ஜஸ்ட் அது கரைஞ்சாலே போதும். இப்போ கருப்பட்டி தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம உளுந்தங்களி இன்னும் டேஸ்ட் ஆக்குற விதமாக நம்ம பொன்னேரோட உளுந்தங்களி மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். இந்த உளுந்தங்களி மிக்ஸ் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இருக்காது. இதில் இருந்து 1 கப் உளுந்தங்களி மாவு எடுத்துக்கிறேன். அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இதுக்கு பதம்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம செஞ்ச உளுந்தங்களியை இந்த மாதிரி நல்ல கனமான ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்துலேயே நம்ம ஃபஸ்ட்டே வந்து காய்ச்சி வச்சோம்ல கருப்பட்டி பால், அதை வந்து வடிகட்டிக்கோங்க. இதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் அடிப்பிடிக்கவே கூடாது. கையை வந்து விடாமல் கலந்துக்கிட்டே தான் இருக்கணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 15 நிமிஷம் விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 100 ml நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லெண்ணெய் தான் உளுந்தங்களிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லெண்ணெய் வந்து உளுந்தங்களியோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம உளுந்தங்களி கட்டி இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. நல்லெண்ணெயோட நல்லா பிளெண்டாகவும் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். நம்ம உளுந்தங்களி டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உளுந்தங்களி டேஸ்டியாக செய்யணும் அப்படின்னா நம்ம பொன்னேரோட உளுந்தங்களி மிக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.